வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியா கூட நடந்திருந்த இந்த ஃபைனல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நம்ம இந்திய அணி அவங்க தோத்ததுக்கு எம்எஸ் தோனி இந்த இடத்துல விளையாடுறது தான் காரணம் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. அதே போல் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் இந்த மாதிரி அவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்திய அணி தொடர்ந்து தோற்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேற்று ஸ்டேடியத்தில் இந்த ஆட்டத்தை உட்காந்து பார்த்த தோனி ரசிகர்கள் உங்களுக்காக எங்களோட உயிரே கொடுப்போம் அப்படின்னு தெரிவித்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தையும் தோனி ரசிகர்கள் அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது ராஞ்சியில் நடந்திருந்த 3வது ஒரு நாள் போட்டிக்கு அடுத்து அதுக்கப்புறமா நடந்திருந்த 2 ஆட்டங்களில் ஏதாச்சும் ஒரே ஒரு ஆட்டத்தில் தோனி அவர்கள் அவர் விளையாண்டிருந்தாருன்னா நிச்சயமா இந்த தொடர் இந்திய அணிக்கு நிச்சயமா சொந்தமாகிருக்கும். இந்த கடைசி 2 ஒரு நாள் போட்டிகளுமே தோனி அவர்கள் விளையாடாதது தான் இந்திய அணியோட இந்த தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தோனி ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. அதே போல தோனி ராஞ்சியில் நடந்திருந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே ஆர்மி கேப்புகளை வழங்கி அந்த கேப்புகளை போட்டுக்கிட்டு தான் நம்ம இந்திய வீரர்கள் விளையாண்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே அறிஞ்சதுதான். இப்படி இருக்க இப்போ இந்த விஷயத்தை விமர்சிச்சிருக்க நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த ஆர்மி கேப்புகளை அணிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய அணி விளையாண்ட 3 ஆட்டங்களையுமே தோத்து போயிருக்காங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேற்றைய ஆட்டத்தில் தோனி ரசிகர் ஒருத்தரை செஞ்ச சம்பவத்தால அதை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதாவது நேற்றைய ஆட்டத்தில் எம்எஸ் தோனி அவர் விளையாடல அப்படின்னாலும் தோனி ரசிகர் ஒருத்தர், தோனி நீங்க சொர்க்கத்தில் போய் நீங்க கிரிக்கெட் விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காகவே இருந்து போய் நாங்கள் சொர்க்கத்துக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதை உருக்கும் விதமான ஒரு வாசகத்தை பார்த்தினா தோனி ரசிகர் ஒருத்தர் நேற்று மைதானத்தில் இந்த எழுத்துக்களை அவர் காட்டியிருந்தாரு. சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அவர் இந்த தொடர்லேருந்து ஓய்வு எடுத்துக்காம மீதம் இருந்திருந்த 2 ஆட்டங்களுமே அவர் விளையாண்டிருந்தாருன்னா நிச்சயமா நம்ம இந்திய அணி ட்ரோஃபியை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பேரோட கருத்தாக இருக்கு. அதே போல் மற்றொரு தரப்பும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர் ஆர்மி கேப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்திய அணி தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இது எல்லாத்தையுமே மிஞ்சிற அளவுக்கு தோனி ரசிகர் ஒருத்தர், நீங்கள் சொர்க்கத்தில் கிரிக்கெட் விளையாண்டா உங்களுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் இறந்து போய் சொர்க்கத்துக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் தோனி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான தோனி ரசிகர்களில் எந்த ரசிகர் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.